சீயோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவ குரல். போதகர் விக்டர் ஞானராஜ் பல்லாண்டுகள் பீபா வானொலி மூலம் தேவ செய்தியினை வழங்கியுள்ளார். தற்சமயம் தென்னிந்தியாவின் திருச்சி பட்டணத்தில் உள்ள சீயோன் விசுவாச தேவாலயத்தின் போதகராய் இருக்கின்றார். அந்த ஆலயத்தின் ஆராதனையில் வழங்கிய அனலுள்ள கருத்தாளம் நிறைந்த செய்தியின் மூலம் ஆசீர்வாதம் பெறுங்கள். தாவீதின் சிங்காசனத்தை பற்றி பேச விரும்புகிறேன். ஆண்டவர் என்னோடு முதலாவது தாவீதை பற்றி சில காரியங்களை சொன்னார். தாவீது கோலியாத்தை கொன்றதற்கு பின்பு 11 தடவைகள் அங்கே சவுல் ராஜா தாவீதை கொல்ல முயற்சித்தான். எல்லா முயற்சியிலும் தோல்வி கண்டான். தாவீது எத்தனையோ யுத்தங்களை செய்தார். வேதாகமத்தில் தாவீது செய்த 17 யுத்தங்கள் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறது. 17 யுத்தங்களிலும் தாவீது வெற்றி கண்டார். தாவீது தோல்வி அடைந்ததாகவோ தாவீது காயப்பட்டதாகவோ இந்த 17 வேதத்தின் சம்பவங்களை படித்த பொழுது நான் பார்க்கவில்லை. தாவீதின் மேல் தேவன் தன் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று தாவீது சொன்னார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் சில கரும்புள்ளிகள் இருந்தன. என்றாலும் தேவன் அவருக்கு சொல்வதற்கு அப்படி ஒரு பட்டம் கொடுத்ததின் காரணம் அவருடைய 51ஆம் சங்கீதம், அவருடைய உண்மையான மனம் திரும்புதல். நீங்கள் ஒவ்வொரு நாள் காலையிலும் தேவனுடைய பிரசன்னத்தை காண வேண்டுமென்றால் யூ மஸ்ட் ஆஸ்க் ஃபார் ஃபர்கிவ்னஸ், மன்னிப்பை அவரிடத்தில் கேட்க வேண்டும். நான் அடிக்கடி என் காலை ஆரம்பிக்கும் பொழுது தாவீது பாவம் செய்த பின் அவன் செய்த சங்கீதம் 51, அந்த சங்கீதத்தை நான் மனப்பாடமாக ஆல்மோஸ்ட் படித்திருக்கிறேன். ஆகவே அதை சொல்லுவேன். வி மஸ்ட் ஆஸ்க் ஃபர்கிவ்னஸ். ஃபர்கிவ்னஸ், மன்னிப்பு கேட்பது தேவனிடத்தில் செல்வதற்கு உங்கள் வழியை செவைப்படுத்துகிறது. இரண்டாவதாக, யூ மஸ்ட் இன்வைட் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு உதவி செய்யும்படி அவருடைய பிரசன்னம் வர வேண்டும் என்று நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும். நாத்தான் தாவீதை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார். அது 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரைக்கும் நாத்தான் சொன்ன அந்த வாக்குத்தத்தம் இருக்கிறது. அவன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன், அவன் எனக்கு குமாரனாயிருப்பான். உனக்கு முன்னிருந்தவனை விட்டு என் கிருபையை நான் விலக பண்ணினது போல அவனை விட்டு விலக பண்ணாமல் அவனை என் ஆலயத்திலும் என் ராஜ்யத்திலும் என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். அவனை என்னுடைய ராஜ்யத்தில் என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். பூலோகத்தில் தாவீது ராஜாவின் சிங்காசனம், பரலோகத்தில் தாவீது ராஜாவின் சிங்காசனம், இந்த ரெண்டையும் குறித்து நான் பேச விரும்புகிறேன். இஸ்ரவேலின் முதல் ராஜா சவுல். ஆனால் அந்த சவுல் ராஜா தேவனால் தள்ளப்பட்டான். அவன் இருந்த இடத்தில் தேவன் தாவீதை தெரிந்து கொண்டார். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வரவர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வரவர பலவீனப்பட்டு போனார்கள். சவுலின் வீட்டாருக்கும் தாவீதின் வீட்டாருக்கும் இடையே ஒரு நீண்ட போர் ஏற்பட்டிருந்தது. தாவீது தொடர்ந்து வலிமை பெற்றவராய் வளர்ந்தார். சவுலின் வீட்டாரோ தொடர்ந்து வலிமை இழந்து தேய்ந்து போயினர். இது 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஓகே, 14ஆம் வசனத்தில் தாவீதின் அரியணை என்றென்றைக்கும் நிலைக்கும். தாவீது 40 வருடம் ராஜாவாக இருந்தான். 40 வருடம் ராஜாவாக இருந்ததில் அவன் உட்கார்ந்திருந்த சிங்காசனம் அது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது. தாவீது ராஜா உட்கார்ந்திருந்த சிங்காசனத்தில், ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த சிங்காசனத்தில் 7 பேர் உட்கார்ந்து ஆட்சி செய்தார்கள்.
அந்த 7 பேரையும் தேவன் ஆசீர்வதித்தார். அந்த 7 பேரை பற்றி சொல்ல விரும்புகிறேன். தாவீதுக்கு அப்புறம் சாலமோன் அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்தார். அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்தது, ஆட்சி செய்தது அவர்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதமாக இருந்தது என்பதை சொல்ல விரும்புகிறேன். சிலர் சொல்லுவாங்க, இது ராசியான வீடு, இது ராசி இல்லாத வீடு அப்படின்வாங்க. ராசின்னு ஒன்றும் கிடையாது. ஆனால் நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நடந்தால் நீங்கள் இருக்கும் இடம் ராசியான இடமாய் மாறும். சாலமோனை பற்றி பார்ப்போம். 1 ராஜாக்கள் 2:12. சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதுடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தான். அவன் ராஜ்ய பாரம் மிகவும் ஸ்திரப்பட்டது. சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதினுடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆட்சி செய்தான். அவன் அரசாட்சி மிகவும் உறுதியாயிருந்தது. அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்துருந்தான், உறுதியாக இருந்தது. அந்த சிங்காசனம் உட்கார்ந்து அவனை மாற்றிடுச்சு. அடுத்தது யோசபாத் அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்தான். 2 நாளாகமம் 18:1. யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்த யோசபாத்திற்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. அடுத்த கிங் அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்தவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். எசேக்கியா 3 2 Chronicles chapter 32 verse 27. எசேக்கியாவுக்கு மிகுதியான ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. வெள்ளியும் பொன்னும் இரத்தினங்களும் கந்த வர்க்கங்களும் கேடகங்களும் வினோதமான ஆபரணங்களும் வைக்கும்படியான பொக்கிஷ சாலைகளையும். எசேக்கியா ராஜாவுக்கு மிகுதியான ஐஸ்வர்யமும் கனமும். 4வது ராஜா உசியா ராஜா. உசியா ராஜா தேவனை மீறினாலே கடைசி காலத்தில் அவனுக்கு லெப்ரசி வந்தது. 2 Chronicles 26:5. தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். அந்த உசியா ராஜா கர்த்தரை தேடிய நாட்களிலே அவன் காரியங்களை தேவன் வாய்க்க செய்தார். நேர்மையற்றவனாய் உட்கார்ந்தான். அந்த சிங்காசனம் அவனை மாற்றி அமைத்தது. அதுக்கப்புறம் ஆசா 1 ராஜாக்கள் 15:11-13. ஆசா தன் தகப்பனாகிய தாவீதை போல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். கடைசியா 7வது ராஜா யோசியா 2 நாளாகமம் 35:24. அப்பொழுது அவனுடைய ஊழியக்காரர் அந்த ரதத்தின் மேலிருந்து அவனை இறக்கி அவனுக்கு இருந்த 2வது ரதத்தின் மேல் ஏற்றி அவனை எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவன் மரணம் அடைந்து தன் பிதாக்களின் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டான். யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள யாவரும் யோசியாவுக்காக துக்கம் கொண்டாடினார்கள். அவன் எப்படி மரணத்தை சந்தித்தான், அதுக்கு முந்தைய எப்படி ஆசீர்வாதம் பெற்றான் என்று இருக்கிறேன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தாவீது 40 வருஷம் ஆசீர்வதிக்கப்பட்டான் அந்த சிங்காசனத்தில். அதுக்கப்புறம் உட்கார்ந்த 7 ராஜாக்கள் எப்படி கனம் பெற்றார்கள், ஐஸ்வர்யம் பெற்றார்கள் என்று வேதம் விளக்கியதை வாசித்தேன். அதுக்கப்புறம் இப்பொழுது அந்த சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. தேவன் பரலோகத்தில் அந்த சிங்காசனம் பிதா இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து அடுத்தாப்பில் இருக்கார். அடுத்தாப்பில் எம்டி ஸ்பேஸார். என்னை வீட்டில் வந்து என்னை பார்க்குறதுக்கு எல்லோரும் உட்காந்துருப்பாங்க. நான் கொஞ்சம் நேரம் கழித்து வருவேன். வந்தோடனே எல்லோரும் என்ன செய்வாங்க, எந்திரிச்சு வணக்கம் போடுவாங்க. உட்கார்ந்துருந்தவங்க உட்கார்ந்துட்டே இப்படி சொல்லலாம்ல, எந்திரிச்சு வணக்கம் போடுவாங்க. அதே மாதிரி பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஒரு சீட் எம்டிஆர். ஸ்தேவான் பூலோகத்தில் கல்லெறிந்து கொல்லப்படுகிறான். There are 3 heavens. First heaven for man, second heaven for demonic spirits and good angels, third heaven for God. Acts of Apostles chapter 7 verse 56. அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். வேதத்தில் இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்தில் நிற்கிறார்னு போட்டிருக்கா, உட்கார்ந்துருக்காருன்னு போட்டிருக்கா? உட்கார்ந்துருக்காருன்னு போட்டு. இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்க? நிற்கிறார்னு போட்டிருக்கு. இங்கே கல் அடிச்சிட்டு இருக்காங்க. சீக்கிரத்தில் அவன் உயிர் போகுது, அவனை ரிசீவ் பண்ணோம். அதனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? இயேசு கிறிஸ்துவே எந்திரிச்சு நிற்கிறார். பக்கத்தில் உட்கார்ற சீட்டில் உட்கார்றதுக்கு வைக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்துவே நிற்கிறார்.
இந்த எந்த சிங்காசனம்? இது பரலோகத்தில் இருக்கிற தாவீதின் சிங்காசனம். இந்த சிங்காசனம் ஸ்தேவானுக்கு மாத்திரம் உரியது அல்ல. பூ உலகத்தில் தன்னை இயேசு கிறிஸ்துவிடம் ஒப்படைத்தவர்கள், இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்கிறவர்கள் பிரின்சிபிள்ஸோடு வாழணும். ஒரு சில வைராக்கியங்கள், சில குறிக்கோள்கள், சில தியாகங்கள் கிறிஸ்துவுக்காக செய்ய வேண்டும். நான் ஒரு புத்தகம் எழுதினேன். நான் வேலை பார்த்த நிறுவனம் வேறொரு டிவைன் ஹீலிங், தெய்வீக சுகத்தை சுவாசிக்காத ஒரு நிறுவனம். உங்களுக்கு தெய்வீக சுகம் என்ற ஒரு புத்தகத்தை நான் எழுதி வெளியிட்டேன். உங்களுக்கு தெய்வீக சுகம் எழுதி விட்ட உடனே என் ஸ்டாஃப் ஒருவரே இந்த புத்தகத்தின் ஆங்கில பதிப்பை எங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸ் சர்ரே இங்கிலாண்டில் இருக்கு, அங்கே அனுப்பி விக்டர் ஞானராஜ் வேலை பார்க்குற நிறுவனத்துக்கு விரோதமாக வேலை பார்க்குறாரு, அந்த புத்தகத்தை பேன் பண்ணோம் அல்லது அவரை பெண்டிகோஸ்தா நம்ம நிறுவனத்தை எடுத்துகிட்டு போகிறாரு, பெண்டிகாஸ்டல் லைனில் எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்னு எழுதி போட்டோம். அவங்க உடனே கமிட்டிக்கு ஒரு லெட்டர் போட்டு அவரை நிறுத்த சொல்லுங்கள், இந்த புத்தகத்தை விநியோகம் பண்ணக்கூடாது. அப்போ கமிட்டி என்னை கூப்பிடுச்சு. நான் சொன்னேன், வசனத்தில் எழுதியிருக்கிறது தானேயா புக்கில் எழுதியிருக்கேன், ஏதாவது ஒரு வசனம் புக்கில் பைபிளில் இல்லாத எழுதியிருக்கேனான்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, பைபிளில் இல்லாத எழுதலை, ஆனால் எங்களுடைய திருச்சபையின் கொள்கைக்கு விரோதமாக நீ எழுதியிருக்கியா? யூ டோன்ட் பிலீவ். வசனம் எழுதப்பட்டோடனே தெய்வீக சுகம் கர்த்தர் கொடுத்தா கொடுப்பாரு, கொடுக்கலன்னா அவர் பாடு, நம்ம அதுக்கெல்லாம் கேட்கக்கூடாது. அதனால் 9 to 5 you be this denomination, before 9 you be a Pentecostal, after 5 o'clock when you go home you be a Pentecostal, you follow all this healing. அப்படின்னா நான் சொன்னேன், I am a normal personality, don't make me a split personality fluctuating from your denomination to Pentecostalism அப்படின்னா. இந்த தீர்மானத்தை ஹெட் ஆஃபீஸ்க்கு போச்சு யூகே. அவங்க சொன்னாங்க, அவருக்கு ஒரு சாய்ஸ் கொடுங்க, அவர் ரிசைன் பண்ணுறாரா அல்லது அவரை டிஸ்மிஸ் பண்ணணுமா, சாய்ஸ் இஸ் அப்படி. உடனே அந்த டைரக்டர், சேல்ரி ஸ்ட்ரக்சரில் நான் ரொம்ப சீனியர், 24 வருஷம் வேலை பார்த்ததுனால அப்போ என் சேல்ரி வந்து டைரக்டர் சேல்ரியை விட அதிகம். நம்பர் 1 சேல்ரி 25 பேரில் எனக்கு தான். அவரை எப்படி நான் போய் நீங்கள் ரிசைன் பண்ணுறீங்களா டிஸ்மிஸ் பண்ணுறா, என்ன குற்றம் பண்ணார்? 24 வருஷம் 5000 ரூபா இருந்த நிறுவனத்தை 1 லட்ச ரூபா வருமானம் வரும்படி செய்திருக்காரு. அவர் செய்ததெல்லாம் நல்லது. நம்ம பத்திரிகைக்கு அவர் எடிட்டர், என்ன செய்கிறதுன்னு திணறிட்டாங்க. அவங்க யூகேயில் சும்மா எழுதிட்டாங்க. அவர் என்னை கூப்பிட்டார், என்ன செய்யன்னு தெரில, டிஸ்மிஸ் பண்ண கழுத்து போட மாட்டேன், தயவுசெய்து ரிசைன் பண்ணு, வேண்டாம் நீ ரிசைன் பண்ணிடு அப்படின்னு சொன்னார். அப்போ வந்து அடுத்த நாள் அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க, நேற்று இயேசு கிறிஸ்து சொப்பனத்தில் வந்து அவன் தெய்வீக சுகம் நமக்கு உரியது என்ன பைபிளில் உள்ளது தான் எழுதியிருக்கான், அதனால் நீ அவனை ஒன்றும் செய்யாத அப்படின்னா. அவங்க ஒய்ஃப் மிஸ்ஸஸ் எட்மண்ட்ஸ் சொன்ன உடனே இவருக்கு என்ன செய்யன்னு தெரில. யூகேயில் சொல்லுது அவனை டிஸ்மிஸ் பண்ணு, ரிசைன் பண்ணவை. அம்மா சொல்கிறாங்க, ஒய்ஃப் சொல்கிறாங்க, கனவுல இயேசு வந்து அவரை ஒன்றும் செய்யாதன்னு சொல்கிறார். என்ன பண்ணுறது? ஏன்டே கேட்டார், என்ன செய்கிறதுன்னு தெரிலன்னு. ஐயா, உங்களுக்காக நான் ரிசைன் பண்ணுங்கிறது இல்லை, ஏன்னா நான் தப்பு செய்யலை, உங்களுக்காக நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிவிட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ஒன்றுமே செய்யலைப்பா, அவனே ரிசைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டான். ஒரு குட் நியூஸ் போய் ஒய்ஃப்ட்டு சொல்லிட்டேன். அடுத்த வாரத்தில் அந்த அம்மாவுக்கு ஹார்ட்டில் இரத்த குழாயில் ஒரு பிளாக் ஓடுது. மருத்துவர் சொன்னார், இந்த பிளாக் எப்போ அந்த ஹோலில் போச்சோ அன்றைக்கே செத்து போயிடுவோம் உன் ஒய்ஃபு அப்படின்னு. அப்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, விக்டர் ஞானராஜை கூப்பிட்டு வந்து ஜெபம் பண்ணால் தான் எனக்கு சுகமாகும், அதனால் போய் கூட்டுவார். இப்போ அடுத்த பிரச்சனை, தெய்வீக சுகம் இல்லைன்னு சொல்லி அவரை ரிசைன் பண்ண சொல்லி கழுத்து போட்டிருக்கேன். இப்போ என் ஒய்ஃபுக்கே சுகம் இல்லை, அவரை கூப்பிட்டு வந்து ஜெபம் பண்ண சொல்லுன்றாங்க. நான் கூப்பிட்டு போய் அவர்கிட்ட போய் வாங்க ஜெபம் பண்ணும், ஒய்ஃப் சுகம் இல்லைன்னா அவர் என்ன சொல்வார்? போயா என்னை ரிசைன் பண்ண சொல்லிவிட்டு இப்போ வந்து கூப்பிட்றியா, செத்து போட்டோம் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னா. கடைசியில் ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் அப்படி சொன்னால் சொல்லிட்டு போகிறார் அப்படின்னா. சரின்னு அவர் வந்து கூப்பிட்டார், வீட்டுக்கு வந்தார்.
வந்து என்னையா அப்படின்னா, இப்படி ஒய்ஃப் சோமில் நீங்கள் வந்து ஜெபம் பண்ணோம். ஓகே, ஈவினிங் 5 o'clock வரேன் அப்படின்னு அவங்க வீட்டுக்கு போயிடுறேன். அவங்க சோஃபா 5 அடி தள்ளி இருக்கு நிற்கிறாங்க. கர்த்தாவே, அவங்களுக்கு பிளாக் இருக்காம்பா, நீங்கள் சுகம் கொடுக்குற தேவன்னு நான் எழுதின புக்கை அதுக்காக நான் ரிசைன் பண்ணிட்டு வேலை இல்லாமல் இருக்கிறேன். இப்போது கொள்கைக்காக வேலையை விட்டேன். 2 குழந்தைகள், எங்கே போகிறது, அடுத்த நாளுக்கு என்ன செய்கிறது, வாடகை எப்படி கட்டுறது, பல கேள்வி பண்ணுறேன். ஆனால் நீங்கள் என்னை கனப்படுத்துங்க அப்படின்னு ஒரு பயத்தில் ஒரு ஜெபம் பண்ணேன். சடன்னாக அந்த அம்மா அப்படி தூக்கி 5 அடி சோஃபாவில் விழுந்தாங்க. விழுந்த உடனே நான் நினச்சிட்டேன் அந்த பிளட் கிளாட் வந்து அடைச்சிக்கிச்சு, இந்த அம்மா செத்து போயிட்டாங்க, இப்போ நமக்கு தெய்வீக சுகத்துக்கு டிசைன் பண்ணது கரெக்டுன்னு சொல்லி இவர் யூகேக்கு எழுதுவார், அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, என் ஸ்டாஃப் மெம்பரும் சந்தோஷப்படுவார் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது, எட்மண்ட்ஸ் டாக்டரை கூப்பிடுங்க, போய் டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நடுங்கிட்டு இருக்கேன். 5 நிமிஷத்தில் அந்த அம்மா எந்திரிச்சு இயேசுவின் கரம் உள்ளே வந்து அந்த பிளாக் எடுத்து வெளியே போட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே தான் எனக்கு உயிர் வந்தது. அப்போ நார்த் ரோடுன்னு பெங்களூரில் அதிலேருந்து 1.5-2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு நான் மீட்டிங் நடத்தினேன். அப்போ சொன்ன, மிஸ்ஸஸ் எட்மண்ட்ஸ், இஃப் யூ ஆர் ரியலி ஆல் ரைட் ப்ளீஸ் கம் ஃபார் த மீட்டிங் டு டெஸ்டிஃபை அப்படின்னு சொன்னேன். அந்த அம்மா 2 கிலோமீட்டர் நடந்து அந்த கூட்டத்துக்கு ஆரோக்கியமாக வந்து அவங்க சாட்சி சொன்னதை அப்படியே அங்கே என் புத்தகத்தில், உங்களுக்கு தெய்வீக சுத்தம் புத்தகத்து இன்ட்ரோடக்ஷனில் இதெல்லாம் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் அமெரிக்காவில் ஊழியம் செய்துட்டு இருக்கும்போது ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டார் அந்த டைரக்டர். அங்கேருந்து ஒரு ஃபோன் வந்தது, என் ஹஸ்பண்டுக்கு ரைட் ஹேண்டில் ஸ்ட்ரோக் வந்துருச்சு, ரைட் ஹேண்ட் விளங்கலை, இவர் உங்கள் ரெசிக்னேஷன் லெட்டரில் கையெழுத்து போட்டதுனால தான் ஸ்ட்ரோக் அடிச்சிருக்குன்னு அவரே சொல்கிறாரு, அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணால் தான் அது சுகமாகும் அப்படின்னா. இது என் ஒய்ஃபுக்கு வந்த கடிதம். அவங்க அமெரிக்காவுக்கு ஃபோன் பண்ணாங்க, வாஷிங்டனில் இருந்தேன். அப்போ சொல்லு எட்மண்ட்ஸுக்கு நான் ஜெபம் பண்ணுறேன்னு. அங்கேருந்து ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, அவர் அப்படி சொல்கிறாரப்பா, கைக்கு ஜீவன் கொடுங்க. ஹி வாஸ் ஆல் ரைட். ஆண்டவருக்கு நீங்கள் வைராக்கியமாக இருக்கும்போது அந்த வைராக்கியத்தை ஆண்டவர் பார்க்குறேன். சும்மா உலகத்தில் மனம் போல வாழ்ந்துட்டு இருக்கிறதில்ல. யூ ஹாட் வைராக்கியம். கிறிஸ்துவுக்காக வேலையை விட்டு கொடுக்க வேண்டும், கம்ஃபர்ட்ஸை விட்டு கொடுக்க வேண்டும், பணத்தை விட்டு கொடுக்க வேண்டும். அவருக்கு நீங்கள் செய்யும் தியாகத்தை அவர் குறித்து வைத்து ஏற்ற காலத்தில் உங்களுக்கு பதிலை தருவார். ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும் அந்த பரலோகத்தில் அந்த சிங்காசனம் கொடுக்கப்படுகிறது. எபேசியர் 2 அதிகாரம் 7 வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். உன்னதங்கள்ங்கிற இடம் 3வது வானத்தில் இருக்கு. ரியல் சிங்காசனம் இந்த ரெல்ம் ஆஃப் த ஸ்பிரிட், தாவீதின் சிங்காசனம் அந்த உன்னதங்களில் இருக்குது. ஆகவே ஸ்தேவானுக்கு அந்த சிங்காசனத்தில் உட்காரும்படி எழுந்து நின்று அழைத்த இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு, நமக்கும் உன்னதங்களில் நம்ம எழுப்பினா பாவங்களில் செத்து போயிருந்து நம்ம எழுப்பி உன்னதங்களில் உட்கார செய்தார். இப்போ நீங்களாம் எங்கே இருக்கீங்க? ஸ்பிரிட் மேன், ரட்சிக்கப்பட்ட ஆவியின் மனுஷி எங்கே இருக்கீங்க? பரலோகத்தில். எங்கே உட்கார்ந்துருக்கீங்க? உன்னதத்தில். தாவீதின் சிங்காசனத்தை சொல்லுங்க. உன்னதங்கிறது இடம், இப்போரினியாஸ் கிரேக்கத்தில். அந்த இடத்துல எங்கே உட்காந்துருக்கீங்க? தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்ந்து ஆட்சி செய்த 7 ராஜாக்கள் எப்படி இருந்தாங்க? ஐஸ்வர்யமும் கனமும் பெற்றார். அப்போ பரலோகத்தில் இயேசு கிறிஸ்து பக்கத்தில் உட்கார்ந்துருக்க தாவீதின் ஆவிக்குரிய சிங்காசனத்தில் இருக்க நம்ம ஏதாவது குறைவு ஏற்படுமா? கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சின்னா என்ன தெரியுது? தாளிக்கிறது தான் நமக்கு தெரியுது. தாழ்ச்சி அடையன்னா என்னம்மா? தாழ்ச்சி அடையன்னா என்னது? என்னங்க தெரிலங்க எங்களுக்கு. நான் எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறது தான் தெரியும், இது எந்த தாழ்ச்சின்னு தெரில. அப்படின்னா குறைவுபட மாட்டேன், எனக்கு தேவை வராது. இந்த வசனத்தை சொல்லியிருக்கீங்களா? பாராமல் படிச்சிருக்கீங்க. ஆனால்
உன்னதத்தின் சிங்காசனம். அந்த சிங்காசனத்தில் நான் உட்கார்ந்து இருக்கிறத பார்க்குறேன், ஸ்பிரிட் மேன். அப்போ கீழே பாரு அப்படின்னார். கீழே பார்த்த உடனே அவ்வளோ ஆசீர்வாதங்களும் வேவ் ஃபார்மில் இருக்குது, அலை அலையாக இருக்குது. அந்த இதில் ஒரு அதை விளக்க முடியல எனக்கு. நான் உலகத்து பிரகாரமான உதாரணம் சொல்லி விளக்குறேன். விக்டர் ஞானராஜ் ஓடிபி அதில் போட்டிருக்கிறே, ஒன் டைம் பாஸ்வேர்டு போட்டிருக்குன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிடாதுங்க. விளக்க முடியல என்னால். அதனால் உலக பிரகாரமான ஒரு உதாரணம் சொல்கிறேன். அதில் ஒரு கோடு இருக்குது, அந்த அலைகளில் ஒரு கோடு இருக்குது. நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், இது என்ன கோடு? உன்னதங்களில் இருக்கிறதில் என்ன கோடுன்றேன். இது உனக்கு வேண்டிய சகல ஆசீர்வாதங்கள். எபேசியர் 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போ சிங்காசனத்தில் நம்ம உட்கார்ந்துருக்க நம்ம காலுக்கு கீழே சகல ஆசீர்வாதமும் வேவ் ஃபார்மில் இருக்கு. அந்த வேவ் ஃபார்மில் ஒரு கோடு இருக்கு. ஐ திங்க் இட் இஸ் இன் ஹீப்ரூ. அந்த கோடு எப்போ ஆப்ரேட் ஆகுதுன்னா, கர்த்தாவே எனக்கு ஒரு லேட்டஸ்ட் கார் வேணும், அது ஒயிட் கலரில் வேணும் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது இது ஒன் டைம் பாஸ்வேர்டு மாதிரி அந்த வேவோடு போய் இணைஞ்சி அதை காராக மாற்றி பூலோகத்தில் இறங்கித்தார். ஐ சா திஸ். உன்னதங்களில் அதுதான் சொல்கிறாரு, உன்னதங்களில் சகலவித ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் எங்கே இருக்குது? சகலத்தையும் நம் கால்களுக்கு கீழ்ப்படுத்தினார். இந்த உன்னதங்களில் ஆசீர்வாதம் இருக்கிறது தான் எபேசியர் 1:21. அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி. எல்லாவற்றையும்னா நமக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் எங்கே வச்சிருக்காரு? கால்களுக்கு கீழே வச்சிருக்காரு. வழக்கமாக நம்ம கால் கீழே என்ன இருக்கும்? செருப்பு இருக்கிற இடத்துல தான் நம்ம ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு. ஏன்னா அவர் தான் நமக்கு முக்கியம். ஆசீர்வாதம் செருப்பு தான். அதனால் கால்களுக்கு கீழே வச்சிருக்காரு. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். சில சமயங்களில் நம்ம கேட்காட்ட ஆண்டவரே அந்த கோடை போட்டு போய் கொடுத்துடுவான்னு அனுப்புகிறேன். ரைட். அது எப்படி கொடுத்துடுவார் சொல்வார்னா, காக்காவை யூஸ் பண்ணுவார், சேவலை யூஸ் பண்ணுவார், கழுதையை யூஸ் பண்ணுவார். எல்லாமே வல்லவனுக்கு பொல்லும் ஆயுதம். சேவலும் ஆயுதம். ஒரு புழு, அவன் பெரிய ப்ராஃபட். யோனா, புழுவே நீ போ. புழு வச்சு ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர் அடிப்பாரப்பா, அவனுக்கு பாடம் சொல்லி தருவார். ஆண்டவர் தீர்க்கதரிசிக்கு எதை வச்சு பாடம் சொல்லி கொடுத்தாரு? ஒரு சின்ன புழு. கர்த்தருக்குள் அன்பாளர்களே, நம்ம ஆண்டவர், அவருடைய பெருமை, அவருடைய அருமை, இதை நாம் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் இப்போ எங்கே உட்கார்ந்துருக்கீங்க சொல்லுங்கள் மறுபடியும்? தாவீதின் சிங்காசனத்தில் ஆவிக்குரிய மனுஷன் இருக்காங்க. எதுக்கு உட்கார்ந்துருக்கீங்க? கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறதுக்கு ஸ்டேடியத்தில் உட்காந்துருக்க மாதிரியா? சிக்ஸர் அடித்த உடனே கை தட்டுறதுக்கு? நோ. ஒரு இடத்துல உட்கார்ந்தோம்னா ரெஸ்ட்டுக்காக உட்காரல, நமக்குரிய சுதந்திரங்களெல்லாம் எடுத்துக்கொள்றதுக்காக உட்கார்ந்துருக்கோம். அதனால தான் ஆண்டவர் 2 கை கொடுத்துருக்கார். ஒரு கையால் எடுக்காத, 2 கையால் எடுத்துக்கிட்டே இரு அப்படி. லூக்கா 1:32. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அப்ப அந்த சிங்காசனத்தில் இயேசு கிறிஸ்து உட்கார்ந்திருக்க வாக்குத்தத்தம் இருக்கா இல்லையா? இருக்கு. ஏசாயா 9:7. தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளுடைய கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். கர்த்தருக்குள் அன்பாளர்களே, தாவீதின் கூடாரம் விழுந்துருச்சு, சிங்காசனம் விழுந்துருச்சு.
காரணம் மக்கள் இந்த சத்தியத்தை உணரல. தாவீதுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறப் போகிறது. தாவீதின் வீழ்ந்து போன கூடாரத்தை திரும்பவும் மீண்டும் எடுத்து கட்டுவார் அவர். அதை தான் இப்போ வெளிப்படுத்தி தான் அதை இப்போ எடுத்து கட்டுறதுக்கு தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதில் உட்காரலான்னு தெரியல உங்களுக்கு. இப்போ அதெல்லாம் டீச் பண்ணுறார் ஆண்டவர். அதனால் தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறேன். வீழ்ந்து போன தாவீதின் கூடாரம். அப்போஸ்தலர் 15:16. நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளையெல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. பழுதாய் போன அந்த தாவீதின் சிங்காசனம் இப்பொழுது புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. புதுப்பிக்கப்பட்ட தாவீதின் சிங்காசனத்தில் நம்ம உட்கார்ந்துருக்கோம். கால்களுக்கு கீழே நிறைய வேவ்ஸ் இருந்துன்னு பார்த்தேன். அந்த ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் எப்படி எடுக்கிறாரு தெரியுமா? திறக்கிறாரு. லீதியாளின் இருதயம் கர்த்தரால் திறந்தது. இவர் திறக்கிறார். எம்மாவு சீசர்களுக்கு வசனத்தை திறந்தார். திறந்தார் போட்டிருக்கிறதுலாம் அந்த சாவி தான். அந்த சாவி கோல்டன் கீ. இட்ஸ் அ பிக் கீ. இப்போ உள்ள சாவியெல்லாம் இவ்வளோண்டு தான் இருக்குது. எங்கள் வீட்டில் அந்த காலத்துலேருந்து கதவே இவ்வளோ பெரிய உட்டில் இருக்கும். அதுக்கு சாவி பாக்கெட்டில் வச்சா இது வரைக்கும் மூக்கை தொடுற வரைக்கும் அவ்வளோ பெரிய சாவியாக இருக்கும். அப்போது எங்கள் பிரதர் சிஸ்டருக்குள்ள நீ சாவியை வச்சுக்க, நான் சாவி வச்சுக்க. எங்கள் சிஸ்டர் சொல்லுவோம், எனக்கு பாக்கெட் கிடையாது, உனக்கு தான் பாக்கெட். பாக்கெட்டில் வச்சா மூக்கு குத்துற மாதிரி இருக்கும், அவ்வளோ பெரிய சாவி. இந்த சாவி பெரிய சாவி, தோளில் தான் வைக்கணும். ஏசாயா 22:22 இந்த சாவியை சொல்லிடும். தாவீதினுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். திறவுகோலை எங்கே வச்சான்? பாக்கெட்டில் வச்சானா? தோளின் மேல் வைத்தான். பாக்கெட்டில் கூட வைக்க முடியாது, தோளில் வச்சுட்டு போகிற சாவி, பெரிய சாவி. இந்த சாவி ஏன் இவ்வளவு பெருசாக இருக்குது? தோளின் மேல் வைக்க சாவி ஏன் பெருசாக இருக்குது? நமக்கு அவ்வளோ தேவைகள் இருக்கப்பா, அதுக்கு சின்ன சாவி போட முடியாது. அதுக்கு தோளில் வைக்கிற பெரிய சாவி வச்சிட்ருக்காரு. அந்த சாவிக்கு வேலை கொடுப்போம். சாவி யார் கையில் இருக்குது அப்படிங்கிறது அதிகாரத்தை குறிக்கிற. கர்த்தருக்குள் அன்பாளர்களே, கீ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அத்தாரிட்டி, த்ரோன் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அத்தாரிட்டி. ஜீவனுள்ள அன்பின் பரமபிதாவே, தாவீதின் சிங்காசனம். தாவீது ராஜா வாழ்க்கையில் சில தப்பு செய்தான், நான் மனம் திரும்பினான். உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் என்னுடைய சித்தம் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவான் என்று அவனை குறித்து சாட்சி சொன்னீரேன். தாவீதின் வித்துக்கள் நாங்கள். ரட்சிப்பின் மூலம் அந்த தாவீதின் திறவுகோலை நீங்கள் செயல்படுத்த அல்லது நாங்கள் செயல்படுத்த எங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கீங்க. நான் செய்த காரியத்தை நீங்களும் செய்வீர்கள். அவர் அந்த திறவுகோலை பயன்படுத்தி ஆசீர்வாதங்களை திறந்தார், நம்மளும் திறக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யூ ஹேவ் டு லிசன் டு திஸ் மெசேஜ் அண்ட் ப்ராக்டிக்கலி டவுன்லோட். இதெல்லாம் சொந்தமாக. கிறிஸ்தவம் என்பது இறந்த உடனே பரலோகத்துக்கு போகிற டிக்கெட்டில், பூலோகத்தில் இருக்கும்போது ஒரு உயர்ந்த ராஜாவின் வாழ்க்கை வாழ்வது. அந்த சிலாக்கியத்தை கர்த்தர் தருவாரா? ஆமென். ஜெப உதவிக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய மொபைல் எண் 919-025-432-432. போதகர் விக்டர் ஞானராஜ் அவர்களின் ஆழமான வேத ஆராய்ச்சி விளக்கங்கள் MP3யிலும் DVD ப்ளூரேக்களிலும் கிடைக்கும். எங்கள் முகவரி ஜீவக்குரல் 18/32 மங்கம்மாள் சாலை, KK நகர் அஞ்சல், திருச்சி 620021, தமிழ்நாடு, இந்தியா.